சார், முதலமைச்சர் போய் பேச போறாரு. பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது, முடிவெடுத்திருக்கிறது. சட்டப்பூர்வமாக ஃபைட் பண்ணுறதா அல்லது பேசி தீர்க்கிறதா அப்படிங்கிறத முதலமைச்சர் முடிவெடுப்பார் அப்படின்ட்டு இன்றைக்கி லா மினிஸ்டர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறது. நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்வு காணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அது உங்களுடைய விருப்பமா? சார், காவிரியை பொறுத்தவரையில் 2018 அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரிவாக டெல்லியில் செயல்படுகிறது. அதற்கான தலைவரை கூட 3 பேர் நீரியல் துறையிலையும் சட்டத்திலையும் புலமை பெற்றவர்களை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி அதுக்கான தலைவரை உச்சநீதிமன்றம் தான் தேர்வு செய்து. ஓகே, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தோட நேரடி பார்வையில் செயல்படுது. 2013 இதே போல் எல்னினோ தாக்குதலில் மிகப்பெரிய வறட்சி கொடுமை, காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய தற்கொலை மரணங்கள், பெரிய அளவில் பிரச்சனை தீவிரமடைந்த போது உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். இதுபோல் தமிழ்நாட்டில் வறட்சி தாண்டவமாடுகிறது, கர்நாடகா எங்களுக்கு தண்ணீரை தர மறுக்கிறது, எனவே நீதிமன்றம் எங்களுக்கு தலையிட்டு தண்ணீரை பெற்று தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரதமர்கிட்ட முறையிட்டோம், பிரதமரும் அதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறாருன்னு ஒரு வழக்கு போடுறாங்க. அப்போ இருந்தது மன்மோகன் சிங்கு. அப்போ ஜெயலலிதா கிட்ட நீதியரசர் கேட்குறாங்க, நீங்கள் கர்நாடக முதலமைச்சரோட பேச்சுவார்த்தையை நடத்தலாமே, ஏன் கோர்ட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, பல கட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வி அடைஞ்சதுனால தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம், தற்கொலைகள் தீவிரமடைஞ்சதுனால இப்போ நீதிமன்றம் உடனடியாக எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போ நீதியரசர்கள் சொல்கிறாங்க, அப்படின்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஒரு மீட்டிங்கை, கர்நாடக முதலமைச்சரும் நீங்களும் பெங்களூரில் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ணுறோன்னு இவங்க ஒரு தேதியை குறிப்பிட்டு அன்னைக்கு இருந்த கர்நாடக மாநில முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்த ஜெகதீஷ் ஷட்டர் அவரும் ஜெயலலிதாவும் பெங்களூரில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க ஒரே வரி தண்ணி தர இயலாதுன்னு மறுத்துட்டாங்க. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வச்ச தண்ணியை கூட அந்த அம்மா குடிக்காமல் கிளம்பி நேராக வந்துட்டாங்க சென்னைக்கு. திரும்ப மறுநாளே உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னாங்க, இனிமேல் தமிழ்நாடு கர்நாடக இடையே காவிரி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் முதலமைச்சர்கள் தரப்பில் பேசக்கூடாது. எனவே இது குறித்து உடனடியாக பிரதமர் மன்மோகன் சிங் தூங்குகிறாரா? தமிழ்நாட்டில் தற்கொலைகள் தீவிரமடைகிற போது 2 மாநிலத்துக்கும் அவர் தானே பிரதமர், தண்ணீரை கொடுக்க திறந்து விட சொல்லி உத்தரவும் போட மறுக்கிறார். எப்படி தற்கொலைகள் தடுக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்குன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீதியரசர்கள். கண்டனம் தெரிவிச்சுட்டு உடனடியாக தண்ணியை 13,000 கியூசஸ் தண்ணி கன அடி தண்ணியை வினாடிக்கு விடுவிக்கணும்னு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை ஏற்று பிரதமர் மறுநாளே 8,000 கன அடி தண்ணீரை கர்நாடகாவிலையும் திறந்து விட வைக்கிறார். அன்னைக்கு எடுத்த முடிவு, அன்னைக்கு போட்ட உத்தரவு தான் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தை கூடாதுன்னு சொல்லி. இந்த பேச்சுவார்த்தைன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்கே போய் பேச போன பிறகு அங்கே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு பிரச்சனை தீராமல் திரும்பி வர்ற போது அங்கே இனக்கலவரத்தை தூண்டுறாங்க. இப்படி பல கலவரங்கள் தூண்டின காலகட்டங்களில் பூரா முதலமைச்சர் முரண்பாடு ஏற்பட்டு தான் தீர்ந்துச்சு. ஏற்கனவே சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது சிறையிலிருந்து 1000 கொடும் குற்றவாளிகளை வெளியில் விட்டு அந்த குற்றவாளிகள் கேபிஎன் பஸ்ஸை 100 பஸ்ஸை கொளுத்துனாங்க, அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலை கொளுத்துனாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தமிழர்கள் அங்கேருந்து கால்நடையாகவே வந்தாங்க, பல பேரை கொன்னாங்க, பல பேரை தீயிட்டு கொளுத்துனாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன லாரிகள்லாம் தடை செய்யப்பட்டு தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. இப்படி ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டது. இதுக்கு பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தையை உச்சநீதிமன்றம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு முடியாத பட்சத்தில் உச்சநீதிமன்றம் இன்னும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தை என்பது சட்டத்துக்கு புறமானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணையம் தான் கர்நாடகாவில் இருக்கிற காவிரி ஆறுகள் அதோட அணை அந்த மாநிலத்துக்கு சொந்தம். தமிழ்நாட்டில் இருக்கிற மேட்டூர் அணை காவிரி ஆறு அந்த மாநிலத்துக்கு சொந்தம். ஆனால் காவிரியில் வரக்கூடிய தண்ணீரும் அந்த மாநிலத்தில் இருக்கிற அணையில் இருக்கிற தண்ணீரும் தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணீரும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் இருக்கிற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. அதனால இவங்க போய் எதையும் தண்ணி கொடுன்னு கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. மேகதாட்டுக்கு அனுமதி கேட்கலான்னு அவர் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா மத்திய அரசு வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இந்த வரைவு திட்ட அறிக்கைக்கு அவங்க என்ஓசி தடையில்லா சான்று கொடுக்க மறுத்துட்டாங்க.
சரி. தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம ரைப்பேரியன் கீழ்ப்பாசன விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம நீங்க வரைவு திட்ட அறிக்கை செல்லாது. சரி. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க அழைச்சி வச்சு பேசி அவர் தனக்கான ஒப்புதலை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் அந்த வரைவு திட்ட அறிக்கையை உயிரோட்டம் பண்றதுக்கான முயற்சியில இவர் டி.கே. சிவகுமார் ஈடுபடுவாருன்னு ஒரு சந்தேகம்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. சரி சரி சார், எனக்கு என்னன்னாங்க சார், டி.கே. சிவகுமாருக்கு இந்த பிரச்சனையினுடைய முழு ஆழம் தெரியும் சார். அவர் ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தியவர், அரசியலில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர். இந்த பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும், ஆ முதல் அக்கு வரை தெரியும். இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இன்றைய அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களுக்கோ இந்த விஷயத்தினுடைய முழு தன்மையும் முழு பிரச்சனையும் தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சரியா? ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்காக சென்றார்கள் என்றால் அது தமிழ்நாட்டிற்கு பின்னடைவாக மாறுமா சார்? அவர் டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதி கனகபுரா சட்டமன்ற தொகுதி, கனகபுரா பாராளுமன்ற தொகுதி. இன்னும் மேகதாட்டுக்கு நாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து உள்ளர போகணும்னாலே சிவகுமாரோடைய சொந்த கிராமத்தில் சொந்த வீட்டு வழியாக தான் மேகதாட்டுக்கே போகணும். அவர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அரசியலை பண்ணணுங்கிற முறையில், பெங்களூரில் இருக்கிற மக்களை கவரணுங்கிற முறையில் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த அணை கட்டுமான திட்டத்தை சட்ட விரோதம்னு தெரிஞ்சும் அவர் இதை திரும்ப அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2024 கர்நாடக விவசாயிகள் தமிழ்நாட்டில் வந்து காவிரி டெல்டா பகுதியை பார்வையிட்டு இது நம்ம புதுச்சேரியில் காரைக்கால் பகுதியையும் பார்வையிட்டு மேட்டூர் அணையும் பார்த்துட்டு கடைசியாக போய் ராசிமணலில் காமராஜர் 1961 அடிக்கல் நாட்டின இடத்தையும் வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு மன திருப்தியோடு போனாங்க. திரும்ப எங்களை அங்கே அழைச்சாங்க. நாங்கள் மைசூருக்கு 30 பேர் போனோம், உட்காந்து பேசணும் மைசூரில். அவங்க கிட்டத்தட்ட 250 தலைவர்கள், ஏற்கனவே இருந்த சீனியர் தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ உட்காந்து பேசின போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணராஜசாகர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் போய் நீங்கள் மேகதாட்டு கட்டினீங்கன்னா கிருஷ்ணராஜசாகர்ல பற்றாக்குறை காலத்துல தண்ணியை தேக்க மாட்டீங்க. அப்ப குடிநீருங்கிற பேர்ல பெங்களூருக்கு மையப்படுத்தி நீங்க தண்ணியை கொண்டு மேகதாட்டுல தேக்குவீங்க. அதனால விவசாயத்துக்கு எந்த பயனும் இருக்காது, விவசாயம் அழிஞ்சு போயிடும். அங்க நீங்க குடிநீருங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய அணை கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. மேகதாட்டிலேருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இடது கரையும் ஆறும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். கிருஷ்ணகிரி மாவட்ட வன எல்லையில் இருக்கு. வலதுபுறம் கரை ஒகேனக்கல் வரைக்கும் கர்நாடகாவுக்கு சொந்தம். எனவே தமிழ்நாடு அரசு ராசிமணலில் அணை கட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கரை சொந்தங்கிறதுனால ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு ஒரு ஆண்டுக்கு நமக்கு தேவையான தண்ணி 6 டிஎம்சி 7 டிஎம்சி தான், நம்ம 10 டிஎம்சி கூட தண்ணீரை பயன்படுத்திக்கிறதுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். மின்சாரம் தேவைன்னா கூட நம்ம பங்கிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தை அவங்க ஒப்புதலாக கொடுத்துட்டு அதை அன்றைய முதலமைச்சர் சித்தராமையாட்டும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் கூடி முடிவெடுத்திருக்கணும். இன்னைக்கு என்ன அங்கே நெருக்கடினா, டி.கே. சிவகுமாருக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா, இன்னைக்கு அங்கே உள்ள விவசாயிகள் யாரும் மேகதாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வரல, அவங்களுடைய போராட்ட காலத்துக்கு வரல. இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தீவிரமடைஞ்சிருக்கிற போது சாம்ராஜ் நகர், அந்த மாண்டியா போன்ற மாவட்டங்கள், காவிரி பாசன பகுதி மாவட்டங்கள்லாம் போராட்டம் தீவிரமாகும். ஆனா இந்த நியாயத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க. மேகதாட்டு கட்டுறதுனால கர்நாடகாவுக்கு அழிவுங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால எந்த வகையிலாவது தமிழ்நாடு முதலமைச்சரை அரசியல் இன்னைக்கு ஒரு அணி, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம அவங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியோட கூட அவருக்கு அழைக்கலாம். ஆனா அவர்கிட்ட அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்துவதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் இருக்காது. தேவையில்லாமல் இந்த பேச்சுவார்த்தையில முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு.